ஹாய்ங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் 10 நிமிஷத்துல இந்த குழம்பு ரசத்தும் செஞ்சுட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. எந்திரிச்சதும் லேட்டு தான். கிச்சனுக்குள்ளே வந்ததும் பருப்பும் அரிசியும் குக்கரில் வேக போட்டுட்டேனுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். இன்னொரு சைட் பாப்பாக்காக கேரட்டையுமே வேக போட்டுட்டேன். குக்கர் விசில் வர்றக்குள்ளேயே வெங்காயம் பூண்டு எல்லாமே தொளிச்சு ரெடியாக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, சீரகம், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை இது எல்லாமே வணக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. பருப்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கி வேக வச்சுருந்த பருப்பையும் தாளித்து கொட்டியாச்சுங்க. அதே சமயத்தில் ரசத்தையும் புளி தக்காளி எல்லாமே கரைச்சி அதையும் தாளிச்சிட்டேன். இப்போ நம்ம வருத்தம் இல்லைங்களா, அதை அரைச்சி ரெண்டுக்குமே போட போகிறேன். இது ரசப்பொடி மாதிரி தான். ரசத்துக்கும் போட்டுக்கலாம், உப்பு பருப்புக்கும் போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கூடவே ரசத்துக்கும் பருப்புக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தோம்னா நம்மளோட குழம்பு ரசமும் ரெடி ஆகிடுங்க. சடனாக கெஸ்ட் வராங்க, இல்லை நமக்கு லேட் ஆகிடுச்சு, அர்ஜென்ட்டாக குக் பண்ணணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.